பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் கடைசி சண்டேல வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறபடி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறபடி நம் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். இந்த வருடம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்த கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிலர் இந்த வருடம் எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறவே இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், தேவன் எனக்கு இன்னும் அதை செய்யவில்லை, அந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை, நான் எதிர்பார்த்த காரியங்களில் நிறைய காரியம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நினைக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து உங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் உங்களை இந்த நாள் வரையும் ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வருஷம் ஆரம்பத்தில் நீங்கள் நினைத்திருப்பீங்க, எப்படி இந்த வருஷத்தை நான் கடந்து வர போகிறேன், இந்த வருஷம் இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இந்த வருஷம் இவ்வளோ தேவைகள் இருந்தது, இந்த வருஷம் எனக்கு சரியான வேலை இல்லை, எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன்னு சொல்லி 2024 ஆண்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் நினைத்திருப்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. அவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல காத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தினது போல வருகிற 2025 ஆண்டிலேயும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 2025 ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற பயமும் அச்சமும் கலக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு அநேகர் 2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்று நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி வாட்ஸ்அப் யூடியூப்பை பார்த்து யாரோ ஒருவர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவதை எடுத்துக்கொண்டு பயந்து அதன்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 2026 என்ன நடக்கும் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறது. ஆகையினால் நம் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், வேத வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அதன் பக்கம் நீங்கள் திருப்பக்கூடாது. 2025 ஆண்டில் என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் வாசித்து பாருங்கள். கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் யுத்தங்களும் பூமியில வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன், இதோ உலகத்தின் முடிவு பருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்து நம்மை நடத்துவார். அதனால் நீங்கள் 2025 குறித்து பயப்படவோ அச்சப்படவோ வேண்டாம். கர்த்தர் உங்களை கரம்பெடுத்து உங்களை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோதும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். தேவனால் எல்லாம் கூடும். ஆகையினால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வேதத்தில் வாசித்து விசுவாசித்து நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும். பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் குடித்து வெறித்திருப்பார்கள், பாவத்திலே முழுகி போவார்கள். ஜனங்களுடைய பாவங்கள் நிமித்தம் உலகத்தில் மிக கொடுமையான காரியங்கள் நடக்கும் என்றெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். எனவே நீங்கள் 2025 தேவன் உங்களை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை பற்றி கொண்டு அவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். பாருங்கள், இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை பாதுகாத்ததற்காக பராமரித்ததற்காக நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்க மறந்து போகிற ஒரு கூட்ட மக்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தர்
அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த வருஷத்தின் கடைசி சண்டேன்றதுனால இன்னும் சில 2 நாட்களுக்கு நாம் பிறகு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த 2 நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், கர்த்தர் செய்த நன்மைக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போய் கர்த்தரை துதிப்பதை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நாம் அது இல்லை இது இல்லை என்று சொல்லுவதை விட கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து நம்முடைய எப்பொழுதும் அந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம், எப்பொழுதும் அந்த வசனத்தை குறித்து நம்ம பேசுவோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை கடைசியாக நம்ம சொல்லி முடிப்போம். அந்த வசனத்தை தான் இப்பொழுது நான் வாசிக்க போகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 103 சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்கள், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தன் ஆத்துமாவுக்கு தாவீது சொல்லுகிற இந்த ஜெபத்தை தான் நாம் என்ன பண்றோம்? ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கடைசியாய் முடிக்கும் போது இதை நம்ம சொல்லுகிறோம். மறவாதே. எதை மறவாதே? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்படியானால் நாம் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிற சகல உபகாரங்களையும் நம் ஆத்துமா மறந்து போய்விடக் கூடாது. அதை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை நம்ம சொல்லுகிறோம். பாருங்கள், அவர் செய்த சகல உபகாரம் என்று சொல்லுகிறோம். நாம் இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தரை துதிக்கவும் இன்றைக்கு மனம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் செய்கிற நன்மையை நம்ம நினைக்க மறந்து விடுகிறோம். கர்த்தர் செய்கிற நன்மையை நினைக்க மறந்து போகிற போது நீங்கள் கர்த்தரை துதிக்க முடியாது. கர்த்தரை துதிக்க முடியாமல் போகிறதற்கு, கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து பார்க்க முடியாது போகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், பாருங்கள், ஆண்டவர் இதுவரையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். இன்றைய வரையிலும் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறார். நாளைக்கு உங்கள் தேவை இருக்கிறது, நாளை மறுநாள் உங்கள் தேவை இருக்கிறது, வருகிற வருஷத்தில் உங்களுடைய தேவைகள் இருக்கிறது. இந்த காரியத்தை நான் எப்படி எனக்கு நடக்கும், இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன், எனக்கு இந்த வீட்டை எப்படி நான் கட்டி முடிப்பேன், இந்த பொருளை நான் எப்படி வாங்குவேன், இவர்களுக்கு இந்த கடத்தை நான் எப்படி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிரே இருக்கிற வருகிற நாட்களில் அந்த எதிர்காலத்தினுடைய காரியங்களை குறித்து நாம சிந்திப்பதும் கவலைப்படுவதும் அதை எப்படி செய்து முடிப்பது என்று அதில் கவனம் செலுத்துவதனால கர்த்தர் செய்திருக்கிற பெரிய காரியங்கள், கர்த்தர் செய்திருக்கிற பெரிய நன்மைகள் நமக்கு மறந்து போகிறது. இதான் உண்மை. இன்னைக்கு நீங்க கர்த்தரை துதிக்காமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் உங்களுக்கு முன்பாக வருகிற நாட்களில் அடுத்த நாள் என்ன பண்ணுவது என்பதை குறித்த ஒரு சிந்தனை இருப்பதனால நேற்று தேவன் எனக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நாளை தினத்தை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீர்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணமே அதுதான். பிரியமானவர்களே, நாளை தினத்தை குறித்து பார்க்க வேண்டாம், வருகிற 2025 குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த 2024 ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த செய்தியை கேட்கிற இந்த நிமிடம் வரையிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க நினைத்து பாருங்க. வருகிற நாட்களிலும் தேவன் செய்வார் என்ற விசுவாசம் உங்க உள்ளத்தில் பொங்கி எழும்போம். உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் பொங்கி எழும்போம். நீங்கள் இதை நினைக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் மனிதர்கள் என்னன்னா, மனிதன் தனக்கு முன்பாக எதிராக இருக்கிற பிரச்சனைகளையே சிந்திப்பது உண்டு. அப்படிப்பட்ட பிரச்சனையை தேவன் சமாதானப்படுத்தி தேவன் அற்புதங்களை செய்து நடத்தியிருக்கிறார், அதை மறந்து விடுவது உண்டு. பாருங்கள், வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இப்படிதான் மறந்து போனார்கள் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. வேத வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து விட்டு ஜனங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதை மறந்துவிட்டு ஜனங்கள் சோர்ந்து போய் இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்கி போய் பாகாலுக்கு பலியிட கூட அவர்கள் கடந்து போய்விட்டதாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆபிரகாம் தேவனிடத்தில் வாக்கு தத்தத்தை கேட்கவில்லை, தேவன் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இன்றைக்கு வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நடைபெறவில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய வாக்கு தத்தம் என்று சொல்லி அது நடக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு புலம்புவது உண்டு. தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்டார்கள், ஐயா, எனக்கு தேவன் இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவே இல்லை என்று சொன்னார்கள். நான் அவர்களிடத்தில் கேட்டேன், வாக்கு தத்தம் அவர் உங்களுக்கு கொடுத்தாரா, நீங்களே எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டேன். பிரியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை கவனித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை விட என்ன ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டேன். பிரியமானவர்களே, நீங்க யோசித்து பாருங்க. தேவன் இந்த நாள் வரையும் உங்க வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். அவர் நன்மை செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனால் நன்மை பெற்ற மக்கள், சிறந்த ஒரு வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக தேவன் அவர்களை பார்த்தார். அவர்களுக்கென்று ஒரு ஸ்பெஷல் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திலே கொண்டு வந்தார். பாருங்க, செங்கடலை இரண்டாக பிளந்தார். வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தார். யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தார். கண்மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினார். அவர்களுக்கு எதிராக வந்த சத்துருக்கள் எல்லாம் முறையடித்தார். இத்தனை நன்மையை அவர்கள் பெற்று கடைசியில் அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்த மறந்து போனார்கள். தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்து போனார்கள். தேவனை தேடுவதற்கு மறந்து போனார்கள். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நீங்க வாசித்து பாருங்க, சங்கீதம் 116 சங்கீதம் 12 வசனம், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று தாவீது தொழுது கொள்ளுகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களோ கர்த்தரை தொழுது கொள்வதற்கு மறந்து போனார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு மறந்து போனார்கள். பிரியமானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மனமுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். தேவனை துதிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து பின்வாங்கி போனார்களாம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தும் 2ஆம் அதிகாரத்துல நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் செய்த அந்த காரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க இப்படி பண்ணி இருக்கிறாங்க, என்னை மறந்து போனார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்தாராம். பார்க்கும்போது அவங்க மனம் கர்த்தரை தேட மறந்து போனதை ஆண்டவர் அறிந்தார். பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க மனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிகிறார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். பாருங்க, கர்த்தர் அவர்களை பார்த்தாரு. அவர்கள் எல்லாரும் அவரை மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளா? ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாரா? திருமணம் செய்ய வேண்டிய மணவாட்டி இல்லையா, ஆடையை மறப்பாங்களா? திருமண பெண்ணுக்கு ஆடை மறந்து விடுவாளா? அவள் புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்வாள் இல்லையா? அவள் மனம் முழுவதுமாக அன்றைக்கு தரிக்கிற அந்த வஸ்திரத்தின் மேல் இருக்கும், ஆடையின் மேல் இருக்கும் இல்லையா? பாருங்க, மறப்பாளோ? அவங்களாம் மறக்க மாட்டாங்களே. ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள் சொல்றார். எண்ணி முடியாத நாட்களா, அது எண்ணி கூட முடியல, அவ்வளவு நாளா என்ன மறந்துட்டாங்கன்றார் கர்த்தர். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து விட்டிருப்பீர்களானால் இப்பொழுது அதை நினைத்து கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டும். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். இனி வருகிற நாட்களில் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்க
அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நன்றி சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு மனம், அப்படிப்பட்ட மனமா இருக்கக்கூடாது. அவர்கள் ஒரு ஆவிக்குரிய மனமுடையவர்களாய் இல்லை, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருந்தார்கள். எப்பொழுது மாம்சத்தை குறித்த கவலை அவர்களுக்கு இருந்துச்சு. மாம்சத்திற்கு தேவையான பொருளாதாரத்துக்காகவே தேவனிடத்திலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறபடி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்திருக்கிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை யாவரையும் குணமாக்குறவராய் இயேசு சுற்றி திரிந்தார். அவர் எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்திருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த நாள் வரையிலும் அவர் செய்த நன்மைகளை நீங்களும் நானும் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ நன்மைகள் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். பிரியமான ஊழியக்காரர்களே, எத்தனையோ நன்மைகளை உங்க ஊழியத்தில் கர்த்தர் செய்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவர் உங்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளாய் இருப்பதனாலே நீங்கள் அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இது இல்லை, அது இல்லை, டிசம்பர் மாசம் வந்து விட்டது, முடிய போது, புது வருஷத்துக்கான காரியங்கள் இல்லை, புது வருஷத்துக்கான புத்தாடை இல்லை, புது வருஷத்துக்கான வழிகள் எனக்கு இல்லை, நான் என்ன பண்ணுவது, இந்த பிசினஸ் என்ன பண்ணுவது, அந்த காரியத்தை என்ன பண்ணுவது, இந்த ஊழியத்தை என்ன செய்வது என்று சொல்லி அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் உங்களை நடத்துவார். அவர் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதோ நான் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தன்னுடைய இருதயத்தை கொடுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிரியமானவர்களே, அவர் செய்திருக்கிற நன்மையை மறவாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாய் நாம் இருக்கக்கூடாது. பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாய், ஆவிக்குரிய சந்ததியாய், என்றென்றைக்கும் கர்த்தரை நினைக்கிறவர்களாய், அவர் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையோடு கூட வாழ்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுவே இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தர், நீங்க அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அவர் அநேகருக்கு சுகம் கொடுத்தார், அநேகர வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், அநேக அற்புதங்களை செய்தார். மனிதர்கள் அதை கண்டார்கள். தேவனை நன்றி சொல்லி துதிப்பதற்கு அவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில், பூமியிலே அவர் இருந்த அந்த காலத்திலே, ஊழிய நாட்களிலே அவர் ஒரு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிற போது அங்கே 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். 10 குஷ்டரோகம் உள்ள மனுஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். கவனியுங்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள ஒரு தேவன் இல்லையா? அன்புள்ள ஒரு தேவன் இல்லையா? அவர்களை நோக்கி கூப்பிடும் பொழுதே அவருடைய பாவங்களை மன்னித்தார் கர்த்தர். ஆண்டவர் அவங்களுடைய பாவங்களை மன்னித்து சொல்றாரு, நீங்க போய் ஊருக்குள்ள போய் ஆசாரியிடத்தில் உங்களை காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர்கள் கடந்து போகும்போது, கீழ்ப்படிந்து கடந்து போகும்போது 10 பேரும் சுகமாய் விட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் பாருங்க. 10 பேரும் சுகமாயிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் என்பதை பாருங்க. இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடும் போது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நீங்க கூட இந்த 2024 பலமுறை இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கும் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்க, என்ன நடந்துச்சு? இவர்கள் ஊருக்குள்ள போனார்கள், ஆசாரியனிடத்திலே காண்பித்தார்கள், சுகமானார்கள், சந்தோஷமா வீட்டுக்குள்ளே போய்விட்டார்கள். ஆனால் நாம் யாரால் சுகம் பெற்றோம்?
நமக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டுமே என்ற எண்ணம் இல்லை அவர்களுக்கு. வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ள இருந்த காரியங்களே அவர்களுக்கு பெரிதாக காணப்பட்டது. பாருங்க, ஆண்டவரை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்கள் தான் அந்த 10 பேரும். ஆனால் அதிலே ஒரு நபர் இயேசுவை தேடி வந்து, ஆண்டவர் தான் என்னை சுகமாக்கினார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, என் பாவத்தை மன்னித்தார், என்னை குணமாக்கினார், என்னை நேசித்து என் மேல் அன்பு வைத்து என்னை சுகமாக்கின தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தேடி ஓடி வருகிறான். ஓடி வந்து அவரை பார்த்து அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான், மகிமை செலுத்துகிறான். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் ஆனதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழியே மற்றொருவரும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க பிரியமானவர்களே, 10 பேர் சுகமடைந்தார்கள், ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றார்கள். ஆனால் 9 பேர் தேவனிடத்தில் நன்மை பெற்ற அவர்கள் தேவனை மறந்து போனார்கள். ஒருவன் மாத்திரம் ஓடி வந்து ஆண்டவருக்கு தன் இருதயத்திலே முழு சந்தோஷத்தோடு கூட முகம் குப்புற விழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு அநேக தேவனிடத்திலே அற்புதமான சுகம் பெற்று தேவனை மகிமைப்படுத்த மறந்து போனார்கள். இந்த 9 பேரை போல நிறைய பேர் இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்து போய் அது இல்லை இது இல்லை என்று சொல்லி அடுத்த நாளை குறித்து கவலைப்படுகிறார்களே தவிர, இந்த நாளுக்கு தேவன் சந்தித்ததை குறித்து, இந்த நாளுக்கு தேவன் கொடுத்த நன்மையை குறித்து தேவனை மகிமைப்படுத்த மறந்து போகிறார்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவருடைய பாதத்தருகே விழுந்த அவனை பார்த்து சொல்றாரு, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யாரா இருந்தான்? சமரியனா இருந்தான். பாருங்க பிரியமானவர்களே, 9 பேர் அதுல இஸ்ரவேலரா இருந்தார்கள், ஒருவன் மாத்திரம்தான் சமரியனா இருந்தான். சமரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சம்பந்தம் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஒரு சமரிய ஸ்திரீ சுகத்துக்காக ஓடி வந்தாள். சமரிய ஸ்திரீ கிணத்தறியில தண்ணியை கொடுக்கும் போது, நீ இயேசு கிறிஸ்து தண்ணீரை கேட்கும் போது சொல்றா, நீ சமரியனா, நீ யூதனா இருக்க, நான் சமரியல இருக்க, நான் எப்படி உனக்கு தண்ணி கொடுப்பது, உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். பாருங்க, அந்த சமரியன் அவன்தான் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். இந்த இடத்துல கூட மற்ற அந்த 9 பேர் வரல, அந்த ஒருவன் மட்டும் சமரியனா இருந்தான். அப்ப அப்படினால அந்த 9 பேர் யாரா இருந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரவேலரா இருந்திருப்பாங்க. இந்த இஸ்ரவேலர்களுக்கு என்னன்னா, தேவனிடத்திலிருந்து எதாவது ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மனம் இல்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இல்ல மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலரா யோசித்து பாருங்கள். பிரியமானவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்களானால் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருப்பீர்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தான். ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் உங்களை நிரப்பியிருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஈவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஈவு சொல்ல முடியாத ஈவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த சமரியனை போல தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும், தாழ்த்தி ஜபிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு. அந்த 9 பேருக்கு சுகம், ஆனா ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு யாருக்கு தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு. பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட ரட்சிப்பு தான் பெரிது என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கிலிருந்து தேவனை மகிமைப்படுத்த மறந்து விடவே கூடாது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக அவரை மகிமைப்படுத்த வேண்டும். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தையே போற்று என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, இந்த ஒருவன் மாத்திரம் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். நன்றி உள்ளவனாய் இருந்தான், கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். என்னை மன்னித்து, என் பாவத்தை மன்னித்து என்னை குணமாக்கின தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்ற உண்மையோடு கூட நடந்து கொண்டான். இன்றைக்கு இந்த 2024 இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மனதிலே கொண்டு வந்து அவரை துதிக்கலாமா? அவரை துதிப்பீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதியுங்கள். தாவீது அதுதான் சொல்றார். சங்கீதம் 34:1
நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் அவரை துதிக்கிற ஒரு துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் எல்லாரும் நன்மை பெற்றிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் தேவன் நன்மை செய்திருக்கிறார், இரக்கம் காண்பித்திருக்கிறார். சொல்லி முடியாத ஈவு கர்த்தர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். இதுதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும், நீங்க நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை நல்ல துதியுங்கள். இன்னும் 2 நாள் இருக்கிற 2025ஆம் ஆண்டு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போக போறீங்க. 2024 நான் எப்படி கடக்க போறேன்னு நினைச்சீங்க. ஆண்டவர் இந்த நாள் வரையும் உங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். 2025 என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்தித்தாலும், எவ்வளவு போராட்டமான காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும், எத்தனை சீர்கேடான காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும், நீங்க தேவனை துதிக்கிறவர்களா இருந்தால், தேவனுடைய நன்மையை மறவாமல் கர்த்தரை போற்றி மகிமைப்படுத்துவர்களா இருந்தால், எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை கொடுத்து உங்களை நடத்துவார். ஒருபோது அவர் கைவிடவே மாட்டார். துதிக்கிறவர்களுக்கு அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. துதிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது 136ஆம் சங்கீதம் முழுவதுமாய் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை துதிப்போமா? இது கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் மனதார 2 நாளைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து இந்த வருஷம் ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் ஊழியத்திலே ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். உங்கள் சரீரத்திலே கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். உங்களுடைய வேலையிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். உங்களுடைய பிசினஸ்லே கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். என் ஜனங்களோ நான் செய்த எல்லா நன்மைகளும் மறந்து போனார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் இப்படியாய் பரிதபித்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இதுவரையும் நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை கிருபை கிருபை. 2025 நீங்கள் நிர்மூலமாக மாட்டீர்கள். ஏன்னா இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் உங்களை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த கடைசி சண்டே ஆராதனையில வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது கர்த்தர் கரம் பிடித்து நடத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய அநாதி சிநேகத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய பிள்ளைகளை நடத்திருக்கிறீர். இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவீரப்பா. 2025ஆம் ஆண்டை உம்முடைய பிள்ளைங்க சந்திக்க போறாங்க. இந்த 2025ஆம் ஆண்டிலே நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தாவீது சொல்லுகிறபடி நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். 2025 நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் உன் வரத்தையும் கர்த்தர் பாதுகாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. 2025 ஆண்டுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மேல வர்ஷிக்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.